ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. கனகம்பட்டி பழனிசாமி சித்தரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்தரை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ராகு கேது பெயர்ச்சி பற்றி நம்ம சொல்ல போகிறோம். இந்த 1.5 ஆண்டு காலம் ராகு பகவான் என்ன பலனை தரப்போகிறார் ஒவ்வொரு ராசிக்கும் என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் என்னுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். இப்பொழுது நாம் ராகு கேதுக்களை பற்றி நம்ம பேச போகிறோம். ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதாவது மொத்தம் 9 பிளானட்டில் இந்த 7 பிளானட்டும் நேர்கதியில் பயணம் செல்கிறது. இந்த 2 ராகுவும் கேதுவும் ஆன்டி கிளாக்வைஸில் தான் பயணம், அதாவது வக்ர நிலையில் பயணம் செய்து பலனை தருகிறது. எல்லா கிரகங்களை விட இந்த ராகு கேதுக்கு ரொம்ப வலிமை அதிகங்க. சூரியன் இருக்கிறதுலையே சனி, சூரியன், குரு இதைத்தான் பெரிய கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள். இந்த ஆண்டு கிரகங்கள் இந்த சனி பார்த்திங்கன்னா சனியை காட்டிலும், அப்புறம் மாத கிரகங்களான சூரியன் அதை காட்டிலும் வலிமை. எல்லாம் ராகு கேது நிகழும் பொழுது தோஷம் ஏற்பட்டு விடுகிறது. இப்போ ராகு கேது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்துகிறது. ஒருவருக்கு ராகு கேது பிடியில் இருந்து விட்டால் ஐயோ சர்ப்பதோஷம் அப்படின்றாங்க. அதுவும் குறிப்பாக லக்னத்தில் ராகுவோ, ராசியில் ராகுவோ இல்லை இருந்தால் 7ஆம் இடத்துக்கு கேது போயிடுவார். அப்போது 2ஆம் இடத்துலையும் ராகு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகு கேது தோஷம் என்பது மிகவும் பிரச்சனைக்குரிய ஒரு நிலையாக இருக்கிறது. இந்த 32 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராகு கேதுக்கள் பிடியில் எல்லா கிரகங்களும் இருந்துச்சின்னு சொன்னால் பிறப்பு ஜாதகத்தில் அப்போ அவங்கள பெருசாக ஃபங்க்ஷன் பண்ண விடாது. 32 வயசு வரைக்கும் அவங்களுக்கு காலசர்ப்ப தோஷம். என்ன தான் யோகமான திசை நடந்தாலும் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. அந்த 32 வயசுக்கு மேலே தான் அவர் பேரை சொன்னீங்கன்னாவே அவருக்கு படிப்படியாக அவருக்கு வளர்ச்சி கிடைக்கும், அவருக்கு படிப்படியாக எல்லாமே கிடைக்கக்கூடிய நிலை. 32 வயசுக்கு மேலே தான் அது காலசர்ப்ப தோஷம் என்பது காலசர்ப்ப யோகமாக மாறுகிறது. இப்போ இந்த ராகு கேதுக்களுக்கு அவ்வளவு ஒரு வலிமை. ஏன்னா சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இப்போ ஏற்பட்டுருது இல்லையா. அப்போ கிரகணத்தில் பிறந்து நிலை இருக்கும் பொழுது இன்னும் பிரச்சனைகள் அதிகம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த எல்லா கிரகத்தை விட இந்த ராகு கேதுக்கள் சூட்சமமான கிரகங்கள், சாயா கிரகங்கள். அதனுடைய பலனை சொல்கிறதுங்கிறது, அதாவது நிழல் கிரகங்கள் இல்லை. எத்தனைக்கு நம்ம சரியாக பலனை சொன்னாலும் அது பலன் மிஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு இந்த ராகு கேதுனுடைய வலிமை ரொம்ப அதிகமானது அப்படின்னு சொல்கிறோம். அது பார்வை 3-11 பார்வை உடையது. 3ஆம் இடம், தான் இருக்கும் இடத்துலேருந்து 3ஆம் இடம் 11ஆம் இடத்தை பார்க்குது ராகு கேதுக்கள். அதுவும் ராகுவாவது பிரம்மாண்ட நாயகன்னு பேர். ராகுக்கு பிரச்சனையான இடம் அப்படின்னு சில இடங்கள் இருக்குது. ராகு கேதுக்களுக்கு அது வலிமையான இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது ராகு கேதுக்கள் அருமையான பலனை கொடுக்கும். ஒரு பிறப்பு ஜாதகத்தில் 3, 6, 11 ராகு கேதுக்கள் அமைந்து விட்டால் அது யோகமான ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். அதுவே அதை மற்ற இடத்துகளில் இருக்கும் பொழுது ராகு கேதுக்களுடைய நிலை ரொம்ப மோசமான ஒரு நிலை. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னு பார்த்தா ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் கிடையாது. எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீட்டினுடைய வேலையை தான் ஒரு ஏஜென்சி மாதிரி ஒரு வேலையை செய்யக்கூடிய நிலை. இப்போ உதாரணமாக இப்போ ராகு எங்கே அமர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமர்ந்த வீட்டு கிரகம் உச்சமடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் அப்போ ராகு கேது வலிமை அதிகமாகிறது.
சாணபலம் கூடுகிறது, வலிமை அதிகமாகிறது. ஸோ ராகு கேதுக்களுக்கு கொஞ்சம் சூட்சமான சில எத்தனை விதிகளை நம்ம கையில் எடுத்து பலனை சொன்னாலும் அது கொஞ்சம் பிரேக் ஆகி போயிடும். அந்த அளவுக்கு இந்த ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக பலன் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டிய நிலை. இப்போ இந்த ராகு கேதுக்களுடைய வலிமை மற்ற கிரகங்களை விட அதிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உதாரணமாக ஒரு மேஷத்தில் ராகு இருக்குது, மேஷத்தில் செவ்வாயே இருக்கான்னு சொன்னால், செவ்வாய்க்கு அது ஆட்சி வீடாக இருந்தாலும் செவ்வாயை காட்டிலும் அந்த ராகுக்கு அங்கே வலிமை கூடுகிறது என்று சொல்லலாம். அப்படி ஒரு நிலை ராகுக்கு இருக்கிறது. இப்படி ராகு கேதுக்கள் பிறப்பு ஜாதகம் மட்டுமல்ல, கோச்சார ரீதியாக 1.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செஞ்சு பலனை தராங்க. அப்போ 1.5 ஆண்டு காலத்திற்கு ராகு கேதுக்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யுமா, இல்லை பாடாப்படுத்துமா, இல்லை நியூட்ரலாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம பலனை விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த ராகுவுக்கு பெரும்பாலும் துர்க்கையை வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால், அதாவது ராகு சரியில்லாத இடங்களில் அமர்ந்தால் துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். அதனால் வரக்கூடிய பலன் கொஞ்சம் விகிதாச்சாரம் குறையும். அதே போல் கேதுவுக்கு நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் தீட்சண்யம் குறையக்கூடிய, அதாவது தீய பலன்கள் விகிதாச்சாரம் குறையும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி பொது பலன் இந்த 1.5 ஆண்டு காலம் இப்பொழுது ஒவ்வொரு ராசியிலும் இருக்க போகிறது. இப்போ பாருங்கள், மீனத்தில் இருக்கும் ராகு இப்போது உங்களுக்கு எங்கே வந்திருக்கார் அப்படின்னா கும்பத்துக்கு வந்திருக்கிறார். கும்பம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷனுக்கு 11வது இடம். இந்த ராகு பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கும்பத்தில் கேதுன்னா ராகுன்னு சொன்னால் கேது சிம்மத்தில் உட்காருவார். அப்போது ஒரு கிரகம் பாசிட்டிவாக இருந்தால் ஒரு கிரகம் நெகட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, கிரகங்களுடைய சஞ்சார நிலையை நம்ம 1.5 ஆண்டு காலம் அங்கே இருக்கிறபொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை தரப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி நல்ல பலனை தருமா, இல்லை சுமாரான பலன்களை தரப்போகிறதா பார்க்கலாம் வாங்க. ராகுவானவர் இது நாள் வரைக்கும் மீனத்தில் இருந்தார், 9ஆம் இடத்தில் இருந்தார். தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லணும். கோயில் குளங்களுக்கு போனீங்க, ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருந்தீங்க, ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லணும். 2வது 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார். அஷ்டமத்து சனி ஆட்டி படைத்தது, அசிங்கப்படுத்தியது, அவமானப்படுத்தியது அப்படின்னு சொல்லணும். இப்போ சனி பகவான் விலகி 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். 9இல் இருந்த ராகு இப்போ இங்கே 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ராகு கேது பொறுத்தவரையிலையும் ராகு கேது பயிற்சியால் இந்த கடகராசிக்கு நன்மையான நிச்சயமாக நன்மை கிடையாது, பிரச்சனைகளே அப்படின்னு சொல்லணும். அதுவும் 8ஆம் இடத்துல ராகு வந்திருக்காருன்னு சொன்னால், ஏற்கனவே கடகத்துக்கு 8ஆம் இடம், சந்திரனுக்கு 8ஆம் இடம் சனி வீடு, ஆகாத வீடு. ஏற்கனவே அஷ்டமத்து சனி நடந்தது. இப்போது அஷ்டமத்து சனி விலகினாலும் கூட அந்த 8ஆம் இடத்துல ராகு அமர்ந்துட்டார். அவர் சனி பகவான் செஞ்ச வேலையை இவர் எடுத்து செய்வார். ஏன்னா சனிக்கு ராகுக்கு சொந்த வீடு கிடையாது இல்லையா. அப்போ இவரை பொறுத்தவரையிலே அஷ்டமத்து ராகு பிரச்சனைகளை இவர் தருவார், அசிங்கம் அவமானத்தை இவர் ஏற்படுத்தி தருவார். அப்போ பொது இடங்கள், வேலை பார்க்குற இடம், வீடு போன்ற இடங்களில் நண்பர்களிடம், உறவினர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு சிலர் வேலை பார்க்குற இடத்துல ஒரு நேர்மையான தொழில் பண்ணுறோம், நேர்மையாக எதையும் உழைக்கிறோன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அரசாங்கத்துக்கு விரோதமான ஒரு சில செயல்களை செய்யக்கூடியவர்களுக்கு
இந்த காலகட்டம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தண்டனை, சிறை தண்டனை பெறக்கூடிய ஒரு நேரம் கூட வந்துடும். ஏன்னா 8ஆம் இடத்து ராகு அப்படி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவார். அசிங்கம், அவமானத்தை தருவார், தண்டனையை பெற்று தருவார். அதனால் ரொம்ப பயந்துடாதீங்க. இந்த ஓராண்டு குரு பார்வையில் இருக்குது. அப்போ குரு பார்வை பெற்ற ராகு, 8ஆம் இடத்து ராகு நல்லது செய்கிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது தீய பலன்களை குறைச்சிப்பாருன்னு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடித்தரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து, நகை நட்டு, லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் இந்த ஓராண்டு குரு பார்வையில் ராகு இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு உங்கள் காட்டில் மழைன்னு சொல்கிறத விட காலம் ஓடும், வண்டி ஓடும்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறம் 6 மாதம் குரு பார்வை கிடையாது. அப்போது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்படணும், அவஸ்தைப்படணும், அசிங்கப்படணும், அவமானப்படணும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுவும் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு போய் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. பஞ்சாயத்து பண்ணுறேன்னு போகாதீங்க, இல்லை நல்லது செய்கிற நண்பர் உறவினர்னு போகாதீங்க. இந்த 1.5 ஆண்டு காலம் நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் சிவனேன்னு பார்த்தா போதும். அடுத்தவங்களுக்காக நீங்கள் நேரம் செலவு பண்ணுறதோ, பணம் விரயம் பண்ணுறதோ, எது செஞ்சாலும் எல்லா விரயமும் போய் அசிங்கம், அவமானத்தை சந்திக்கக்கூடிய தருணம் வந்துவிடும். என்னதான் குரு பார்வை இருந்தாலும் கூட நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா ராகு கேது பேச்சின்னும் போது கேது உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 2ஆம் இடம் என்பது உங்களுக்கு என்ன? குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்தில் கேது வரார் அப்படின்னா குடும்பத்தை ரொம்ப நல்லா, ஏற்கனவே சனி அஷ்டமத்து சனி குடும்பத்தில் சண்டையை போட்டு பிரிவு நடந்துருந்தது, நல்லா சண்டையை போயிட்டு இருந்தது, பிரச்சனை போயிட்டு இருந்தது. இப்போ கேது அதே வேலையை அவரும் செய்ய போகிறார். அப்போது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு, நண்பர்களிடையே கருத்து வேறுபாடு. நண்பர்கள் அவங்க சொன்னால் நீங்கள் கேட்குறது, நீங்கள் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. அதுலேயும் உறவினர்கள்கிட்டையும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் குடும்பத்திலேயே நீங்கள் பார்த்து தாங்க பேசணும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். இப்போ 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதால நீங்கள் பேசுகிறது அத்தனையும் தவறாயிடுச்சுன்னு சொன்னால் ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனையை கொண்டாந்துடும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கடகராசி, கடகலக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். இந்த 2ஆம் இடத்துல கேது குடும்பத்தை சுருக்குவார். குடும்பத்தை சுருக்குவார்னா என்ன? கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஒரு 2-3 பேர் இந்த வீட்டில், ஒரு 4 பேர் இந்த வீட்டில், கட்சியில் ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பீங்க, பிரிஞ்சு போயிடுவீங்க. அப்படி ஒரு பிரிவினை ஏற்படுத்து கணவன் மனைவியிடையே. அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. பண வரவு பெருசாக இருக்குதோ இல்லையோ, இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகம் இல்லாத நிலை தான். அதனால் ராகுவுக்கு விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள், கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ஆனால் 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இந்த காலகட்டம் அவர் அஷ்டமத்து சனி பிரச்சனையை கொடுத்தார். இப்போ 9க்கு போயிட்டார்னா ஒரு அஷ்டமத்து சனியுடைய ரிலீஃப் வந்துருச்சு. ஆனாலும் 9ஆம் இடம் தகப்பன் ஸ்தானம், பாக்கியஸ்தானம், பாக்கிய தடையை தரக்கூடிய நிலை. அப்போ தகப்பனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, தகப்பனுக்கு தொழிலில் பிரச்சனை, இப்படி ஏதாவது. அதே நேரத்தில் இந்த வெளியூர் வெளிநாடு ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்னு நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் ஜாக்கிரதையாக போகணும். அங்கே போகிற இடத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம், ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகும். அதனால் அவாய்ட் பண்ணுறது கூட நல்லது தான், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி குரு பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வருகிறார், செலவுகளை தரப்போகிறார். அது சுப செலவு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், ஆனால் அசுப செலவும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். பட் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னும் போது குரு பொறுத்தவரையிலையும் 1 வருஷம்தான். அதுக்கப்புறம் அவர் உங்கள் ராசிக்கே வந்துடுறாருன்னு வைங்க, உச்சமடைய போகிறார். இருந்த போதிலும் இந்த ஓராண்டு, இந்த 1.5 ஆண்டு காலம் நம்ம இப்போ பலனை சொல்ல போகிறோம். இந்த ஓராண்டு குரு பொறுத்தவரையிலையும் 12ல் இருந்தாலும் பார்வை பலம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். ஒரு சிலர் காசு பணம் ஏதோ ரிட்டையர் ஆகி வந்த காசு, இல்லை ஏதோ ஒரு காசு பணம் புழங்குது,
ஒரு இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், ஃப்ளாட்டு வாங்கணும், இல்லை வீட்டை வந்து ரீபில்டப் பண்ணுறோம், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் சரியாக பண்ணுறோன்னு ஏதாவது பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இல்லை அது சுக்கரனுடைய வீடாக இருக்கிறதால பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கக்கூடிய நிலை ஏற்படலாம். அப்படி ஏதாவது ஓரளவுக்கு நடக்கும். இருந்தாலும் இந்த ராகு கேது பயிற்சி இந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் இருக்கணும். மற்ற ஆண்டு கிரகங்களை மையப்படுத்தி பார்க்கும் பொழுது கூட சனி பகவானும் சரியில்லாத சூழல். குரு சுபகிரகமாக இருந்தாலும் அவர் 12இல் இருந்து செலவினைத்தான் ஏற்படுத்துவார். ஒரு சிலர் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போனீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு சம்பாத்தியம் பண்ணலாம். ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, சனி பகவானால் கிடைக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அகன்று ஓரளவுக்கு தப்பிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வெளிநாடு போயிட்டீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு நீங்கள் ஓகே. ஆனால் உங்கள் உள்நாட்டில் இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த ராசி கடக லக்னம் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 1.5 ஆண்டு காலம் ராகுவை துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள், கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா ஓகே தான். நன்றி. வாழ்க வளமுடன்.